அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல எந்த ஸ்ட்ரைக் எந்த வேலைக்கு எபோ ஆர் பிலோ சஸ்டைனா மார்க்கெட் என்ன டைரக்ஷன் இருக்குன்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஃப்ரைடே, நம்ம சேனலுடைய ஸ்லோகன் என்னங்க, மண்டே ட்ரேடு மிஸ் பண்ணக்கூடாது, ஃப்ரைடே ட்ரேடு லாஸ் பண்ணக்கூடாது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இன்னைக்கு ட்ரேட் லாஸ் பண்ணக்கூடாது, அதனால சேஃபா செக்யூரா பண்ணுங்க. ஓகேங்களா? சரி, இன்னைக்கு 25,100 புட் 52 rupees 52 rupees பிலோ கீழே இருந்தா மார்க்கெட் கோ அப். 52 rupees எபோ சஸ்டைன் ஆனா மார்க்கெட் கோ டவுன். ஓகேங்களா? அப்போ 52 எபோ இருந்தா மார்க்கெட் டவுன் ஆகும், 52க்கு மேல கீழே இருந்தா மார்க்கெட் அப் ஆகும். அப்போ நான் நிஃப்டினுடைய டைரக்ஷன் மட்டும்தான் இதில் சொல்லியிருக்கேன். அந்த ஸ்ட்ரைக் 25,100 புட்டு 52 இருக்கும்போது நீங்க டிசிஷன் உங்க டெக்னிக்கல் என்ன, நீங்க பிரைஸ் ஆக்ஷன் எதை வேணா பார்த்துக்கலாம். அப்போ அது என்ன டைரக்ஷன் உணர்த்துதோ அந்த டைரக்ஷன் போனீங்கன்னா பெட்டர். நம்ம இதுல ஃபால்ஸா கூட இருப்பாங்க, 52க்கு மேலே இருப்பாங்க, அப்படி கீழே விடுவாங்க, கீழே இருப்பாங்க, அப்படி தூக்குவோம். அதெல்லாம் எப்படின்னு ட்ராப் பண்ற, அதெல்லாம் கண்டுபிடிக்க தெரியணும். அது மட்டும் இல்ல, இது 52லேருந்து மேலே போனாலும் ஒரு வேலையில திரும்பி ஆகணும், ஒரு எய்தர் அப் ஆகும். அதே போல கீழே வந்தாலும் ஒரு வேலையில எய்தர் ரிவர்சல் ஆகணும் ஆர் டவுன் ஆகணும். ஆனால் 52 வரும்போது எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் எய்தர் செல்லாக இருக்கலாம் ஆர் பையாக இருக்கலாம். அந்த இடத்துல அது நீங்கள் நீங்கள் என்ன படிச்சீங்களோ அந்த நாலேஜ் வச்சு எடுத்துக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸ் நம்மகிட்ட படிச்சவங்களுக்கு தெரியும் அது எங்கே எடுக்கணும், யாரு இதை வச்சு நம்ம ட்ரேடே பண்ண மாட்டாங்க நம்ம ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரைக் பேஸை வச்சு. ஓகேங்களா? இது ஒரு அடிஷ்னல் டூல் ஆஃப் சப்போர்ட், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. இது வீடியோ நோக்கமே நீங்கள் சிந்திப்பதற்காக தான். சிந்தித்து செயல்படுங்க. யார் எந்த பப்ளிக் டொமைன், யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக் எதில் கொடுத்தாலும் நம்பாதீங்க. இன்க்ளூடிங் மீ, நான் கொடுக்குற சேர்த்தே நம்பாதீங்க. உங்களுக்கு அதை பற்றி புரிதல் தெரிதல் இருந்தால் மட்டும் நம்பி வர்த்தகம் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வாங்க வளமுடன்.